ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் டுவெல் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு படத்தோட ட்ரைஸர் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம கலக்கல் காமெடி நடிகரான சந்தானம் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவர் லாஸ்ட்டாக நடித்த நிறையா படங்களில் எல்லாத்துலேயுமே ஹாரர் மூவியில் தான் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் மூவியாக தான் இருக்குது. இந்த படத்தோட ஓப்பனிங் ஒரு தேட்டருக்கு அவர் வந்து ரிவ்யூக்காக போகிற மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த தேட்டரில் வர ஒரு சின்ன விஷயத்தினால அவர் வந்து உண்மையிலே ஒரு படத்துக்குள்ளே போய் அங்கேயே மாட்டிக்கிற மாதிரி அந்த படத்தில் வந்து காட்டி வச்சுருக்காங்க. அண்ட் தென் இந்த இது வந்து லுக்கில் பார்த்தோம்னா இவர் கூட வந்து மொட்டை ராஜேந்திரன் சார் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கப்பலில் அவங்க மாட்டிக்கிற மாதிரி, அந்த கப்பல் வந்து ஒரு டெவில், அதாவது பேயில் இருக்கிற உலகம் மாதிரியும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இதை வந்து செல்வராஜன் சார் வந்து அவர் பேசுகிற மாதிரியும் ஒரு சீன் இருக்குது. அந்த படத்தில் ஒவ்வொரு சீன்கள்லேயும் நிறையா முக்கியமான ஆக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. கின்ஸ்லி சார், அப்புறம் கௌதம் வாசுதேவன், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கப்பலில் நடக்கிற ஒரு ஹாரர் மூவி மாதிரி இருக்குது. அவர் வந்து கப்பலை வச்சு யாரோ கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுலேருந்து சந்தானம் சார் தப்பிக்கிறாங்க. யார் என்ன இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கொண்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்த சீன் கட் பண்ணால் அந்த கப்பல்லேருந்து அவங்க ஒரு போட்டில் தப்பிச்சு ஒரு தீவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு அவங்க போனாங்கன்னா அங்கே ஜெசிகான்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறது கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், பட் அவங்க கூட வந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த புக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல 3ஆம் மாடி வந்து ஒரு பெரிய பேய் எல்லாம் வசிக்கிற ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் இந்த கதையோட மிச்ச ஸ்கீன்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. பேய்கள் வந்து அங்கே எல்லாமே வந்து இவங்களை வந்து வெட்டிக்கிட்டு வர மாதிரியும், அதிலேருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றதான் படத்தோட மீதி கதையாக வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் இவர் நிறையா படங்களில் வீடுகளில் வந்து பேய் இருக்கிற மாதிரி, அந்த பேய்களில் இவர் வந்து இந்த தில்லுக்கு துட்டு இது மாதிரி நிறையா படத்தில் அவர் நடிச்சிருக்காங்க. சேம் இதுவும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு பேய் வீட்டில் பேய் பங்களாவில் இவர் இருக்கார். அந்த பேய் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சீன்ஸ் இருக்குமா அப்படின்றது நம்ம படம் வந்த பிறகு தான் தெரியும். இந்த சீனில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹாரர் மூவியில் இருக்கிற மாதிரியும், அந்த தேட்டர் அதாவது அந்த ஃபிலிமில் இருந்து தான் வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரியும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் அதனால் முடியலை. ஸோ அந்த பேய் எல்லாத்தையும் கொல்றதுக்கு அவரும் ராஜேந்திரன் சார் ரெண்டு சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து கௌதம் சார் வந்து இதில் நிறையா சீன்ஸில் பயங்கரமாக ஒரு அட்ராக்டிவாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்த பிறகு இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மூவி ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.